வணக்கம். கேபிஒய் பாலாக்கு எந்த நாட்டில இருந்து பணம் வருது அப்படின்ற முழுமையான விவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பேங்க் டிரான்சாக்ஷன் முதற்கொண்டு நம்ம கிட்ட இப்போ சிக்கியிருக்கு. அவர் எந்த நாட்டினுடைய கைக்கூலி, என்ன அவருக்கு அஜெண்டா அப்படின்ற முழுமையான விவரங்கள் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. அந்த முழுமையான விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரை நீங்க தொடர்ச்சியாக பாருங்க. பல்வேறு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் நம்ம கிட்ட இருக்கு. முழுமையாக வீடியோ பாருங்க. அதன் மூலியமாக எனக்கு நிறைய பணம் வரும். இப்படி பாலா போன்ற ஆட்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்க இல்லையா, அவங்கள நம்ம எக்ஸ்போஸ் பண்றதை விட, அவங்கள நம்ம அம்பலப்படுத்துறதை விட, பாலா போன்ற ஆட்களை தான் நம்ம அம்பலப்படுத்தணும். அவங்களுடைய டிரான்சாக்ஷன் தான் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. அவங்க தான் எந்த நாட்டு கைக்கூலி, எவ்வளவு பணம் வருது, அவங்க என்னென்னலாம் அஜெண்டா வச்சிருக்காங்க அப்படின்றத மக்கள்கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா பாலா தான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய த்ரெட். அதனால இவரை தான் முதல்ல நம்ம அம்பலப்படுத்தணும். இவரை தான் இந்த வீடியோ முழுக்க அம்பலப்படுத்தி நல்லா நான் சம்பாதிக்க போறேன். அதனால வீடியோ முழுக்க நீங்க பார்க்கணும் அப்படின்றத மக்கள் கிட்ட ஒரு அன்பு கோரிக்கையா வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இது போன்ற வன்மத்தை நான் கற்கணும் இல்லையா, அதனால சப்ஸ்கிரைபும் முழுமையாக நீங்க பண்ணிடுங்க. நான் பாலா போன்ற ஆட்களை தேர்ந்தெடுத்து வன்மத்தை கக்கி நல்லா சம்பாதிக்கிறேன். இந்த வீடியோ முன்னாடி சொன்ன அந்த கண்டென்ட்லாம் பொய். அதாவது அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதுலாம் அப்பட்டமான பொய். எப்படி நான் அப்பட்டமா அந்த இன்ட்ரோல ஒரு பொய்யை சொன்னனோ, அதே போலதான் பலரும் தங்களுடைய வீடியோஸ்ல பாலா குறித்து அது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு, இந்த கைக்கூலி, அந்த டிரான்சாக்ஷன் எங்கிட்ட சிக்கிருக்கு, இந்த தகவல்லாம் இப்பொழுது நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை தான். பெரிய ஒரு வியூஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறவங்களுடைய வீடியோவை முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு, ஏப்பா இருக்கலாம் சொல்றீங்க, ரைட்டுப்பா, அதுக்கான ஆதாரம் என்னப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதுக்கான ஆதாரத்தை அவங்க கொடுக்க தயாரா இல்லை. இங்கிருந்து பணம் வருது, அங்கிருந்து வருது, இவர் இந்த கைக்கூலி, அது எல்லாம் ஓகே தான், அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாலா, கேபிஒய் பாலா பல்வேறு நபர்களுக்கு தன்னுடைய உதவி பண்ணிக்கிட்டு இருந்தார். தன்னால முடிந்த அளவுக்கான உதவிகளை பண்ணிக்கிட்டு அவர் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தார். அப்பொழுதே நிறைய பேர் சும்மா ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க, வீடியோ போடுறாரு, இவ்வளோ பணம் எப்படி வருது, பெரிய பெரிய நடிகர்களே இதெல்லாம் பண்றது இல்லை, அவங்களே கம்மியாக தான் பண்றாங்க, இவரு கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு, ஆனால் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு, சம்திங் ராங் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த எல்லா வன்மமும் அப்படியே மனிதருக்குள்ள பரவிட்டே இருந்திருக்கு. சரி, ஒரு டைம் வரட்டும், போட்டு பொழந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம் இப்போ வந்திருக்கு. கேபிஒய் பாலா போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இதுல அப்படின்னு கூட தெரியாது. என்ன நடக்குது, எப்பொழுது ஸ்டார்ட் ஆச்சு, என்ன சொல்றாங்க அப்படின்னு கூட எதுவும் தெரியாது. கேபிஒய் பாலா மீது நமக்கு ஒரு வன்மம் இருந்துச்சு, அதை கொட்டி தீப்போம், அவ்வளவுதான். கேபிஒய் பாலா ஒரு ஃப்ராடு, கேபிஒய் பாலாக்கு இதுல இருந்தா பணம் வருது, அவன் ஒரு ஃப்ராடு, அவனை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த வீடியோலயே நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய அந்த மிருக குணத்தை இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல கேபிஒய் பாலாவுக்கு எதிராக காட்டிக்கிட்டு இருக்காங்க. கேபிஒய் பாலா அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நான் பார்த்திருந்தேன். என்னன்னா, என்னை கைக்கூலின்றாங்க, டே நான் தினக்கூலிடா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் உதவி பண்ணதான் தப்பா, இவ்வளவு பெரிய வன்மத்தை எம்எல்ஏ கக்குறீங்களே அப்படின்ற ஒரு மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி மோட்ல கேமரா வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை நான் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா, பாலா, கேபிஒய் பாலா தன்னால முடிஞ்ச அளவுக்கான உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு சின்ன அமௌண்ட், பெரிய அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் விடுங்க, ஏதோ ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட ட்ரஸ்ட் இல்லை, என்னுடைய நான் சம்பாதிக்கிற அந்த பணத்தை தான் கொண்டு நான் மக்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்றதுதான் அவருடைய வார்த்தைகளா இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. எந்த ட்ரஸ்ட் என்கிட்ட கிடையாது, யாருக்கிட்ட நான் பணம்லாம் வாங்கி இது பண்ணல, நான் சம்பாதிக்கிறதுல பாதிய மக்கள் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல எங்கிருந்து பிரச்சனை வருது அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. சிலருக்கு மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம். வன்மத்தை தாண்டி இது கொஞ்சம் தப்பா இருக்கே. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த வீடியோ எடுத்து போடுறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் இல்லையா, அமைதியா கூட நம்ம கொடுத்துட்டு அப்படி நகர்ந்துடலாம் இல்ல, ஏன் வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்றாரு அப்படின்ற ஒரு கருத்து கூட பலருக்கு இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். ஸோ இது சின்ன சின்ன மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அதை நம்ம சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் வேற. ஆனா பாலா அவர்களுக்கு எங்கிருந்தோ பணம் வருது, வெளிநாட்டு கைக்கூலி, தமிழ்நாட்டை சிதைக்கக்கூடிய வேலைகளுக்காக அவரை இயக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பேசுறாங்க.
அதுவும் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் உட்காந்துக்கிட்டு சிலர்லாம் அடிச்சு விட்றாங்க பாரு. நேரத்தில் நான் பார்க்குற அந்த வீடியோவை, எப்பா கற்பனைனா கற்பனை, அப்படியே ஒரு கற்பனை. என்னன்னா அரசியல்வாதிகள் இவ்வளவோ கொள்ளடிக்கிறாங்க, எவ்வளவோ ஊழல் பண்றாங்க, டைரக்டா மக்களுடைய வரி பணத்தை வந்து சுரண்டக்கூடிய வேலைகளை அரசியல்வாதிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியான மனிதர்களை, அப்படியான ஆட்களை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு தைரியம் இருக்கு, ஒரு துணிச்சல் இருக்கு. உங்க தொழிலுக்கு நீங்க நேர்மையாக இருக்கீங்க. அதாவது பத்திரிகையாளர் அப்படின்ற தொழிலுக்கு வந்து அந்த அந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்து நீங்க நேர்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம உங்களை தலை வணங்குறோம். ஆனா பாவம் ஏதோ உழைக்கிறாரு, போறாரு, கஷ்டப்படுறாரு. சில இடங்களில் மிகைப்படுத்தி கூட சொல்லலாம். 10 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதோ அவரால் முடிஞ்சதை கொடுக்குறாரு, அப்புறம் சில இடங்கள் மிகைப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு கூட நம்ம அந்த மாதிரியான விமர்சனம் கூட வைக்கலாம். ஆனா இவரை நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன், இவரை அதை பண்ண போறேன், இவரு தான் நாட்டுக்கே பெரிய த்ரெட்டு, அப்படி இப்படின்னு போட்டு பாலாவை கிழிக்கிறோன்னு வீடியோ போட்டு வியூஸ் அள்ளி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம். ஏண்டா இதுதான் ஜேர்னலிசமா உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. யார் பாலா? யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியா பாலா? முதல்ல கேட்குறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியா, அல்லது ஏதாவது ஒரு பேர்ல ட்ரஸ்ட் வச்சு ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரா? நீ பணம் கொடு, நீ பணம் கொடு, நீ பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காரா? அல்லது அவர் வீடியோவில் வந்து QR கோடு அந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு முறைகேடாக பணத்தை வாங்குறாரு, பணத்தை வாங்கி அதை வந்து ஏமாத்துறாரா அப்படின்ற இந்த கேள்விகள்லாம் நமக்கு வந்து எழுது. இப்படி டைரக்டா ஒரு எந்த விஷயமே பண்ணாத பொழுது இவ்வளவு கேள்விகளை நம்ம ஏன் அந்த மனிதனை நோக்கி எழுப்பணும் அப்படின்ற இயல்பான ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. ஏதோ பண்ணிட்டு போறாரு, நமக்கு என்ன பிரச்சனை அதுல? ஏன்னா வந்து சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு இருந்தார். அந்த அறிக்கை வந்து ரொம்ப சரியான அறிக்கை. அவர் வந்து அதுல கேட்கிறாரு என்ன அப்படின்னா, என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டில் உளவுத்துறை உள்ளது, பாதுகாப்பு முகமை உள்ளது, வருமான வரித்துறை உள்ளது, சிறப்பு புலனாய்வு துறை உள்ளது, அமலாக்கத்துறை உள்ளது. அது அவர்களுடைய வேலை, அவர்களுடைய கவலை. உங்களுக்கு என்ன கவலை? எங்கோ ஒரு மொழியில் இருந்து கொண்டு அவருக்கு எங்கிருந்து பணம் வருகிறது, அவர் எப்படி மருத்துவமனை கட்டுகிறார் என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்வது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஸோ பாலாவுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை சீமான் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதான் அவர் கேட்கிறாரு, இவ்வளோ துறைகள் இருக்கு, இடி இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு, இவ்வளோ துறைகள் இருக்கும் பொழுது அதெல்லாம் அவங்க பார்த்துக்க போறாங்க. முறைகேடாக வெளிநாட்டில இருந்து பணம் வருது அப்படின்னா அது விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க, இந்த ஏஜென்சிலாம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த பத்திரிக்கையாளர் தான் பிடிச்சிக்கிட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாராம். சம்பாதிக்கிறேன்னா என்ன சம்பாதிச்சுட்டு போ, அதை விட்டுட்டு தைரியம் இருக்கு. நான் ஓப்பனாக கேட்குறேன், தைரியம் இருக்கு அப்படின்னா ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை எக்ஸ்போஸ் பண்ண தைரியம் இருக்கா உங்களுக்கு? எப்படி அவனுக்கு இவ்வளோ பணம் வந்தது? உன்னுடைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு உன்னுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப டீடைல்டா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண தைரியம் இருக்கா இவங்களுக்குலாம்? இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா? கனவுல கூட வந்து இவங்கெல்லாம் அதை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நம்ம ஏன்டா அந்த பக்கம் போனோம், பாலா கிடைக்கிறானா, அந்த பக்கம் வந்து வேற யாராவது இந்த நிஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க நிஷா கிடைக்கிறாங்களா, இந்த பக்கம் மாக்காப்பா ஆனந்த் கிடைக்கிறாரா, அந்த பக்கம் பிரியங்கா கிடைக்கிறாங்களா, அவ்வளோ அது போதும். நம்மள இந்த ஜேர்னலிசம் தொழில் இருக்கு இல்லையா, அதுக்கு இவங்களை டார்கெட் பண்ணி அடிச்சா போதும். மற்றபடி நம்ம அரசியல்வாதிகளை ஏன் டச் பண்ணணும், பெரிய பெரிய பினாமிஸை ஏன் டச் பண்ணணும்? அவங்களாம் டச் பண்ணோம் அப்படின்னா ஒரே அடி கழுத்தில் அடிப்பாங்க. நம்மளுடைய வேலை என்ன? ஏதாவது அவதூறை பரப்பி ஏன்னா கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணி சம்பாதிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி KPY பாலா, அப்புறம் மாக்காப்பா ஆனந்த், இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி அவங்கள அடிச்சு சம்பாரிச்சா போதும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களா, என்ன கதை அப்படின்றது தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன் அப்படின்னா விமர்சனம் இருக்கலாம், நான் அதெல்லாம் மாற்றுக்கிறதே சொல்லலை. பாலா அவர்கள் மீது விமர்சனம் வந்து இருக்கலாம், எனக்கு கூட நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணுமா, ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணுமா அப்படின்ற ஒரு விமர்சனம் எனக்குள்ள இருக்கு. அதை தாண்டி நான் அவரை கேள்வி கேட்கக்கூடிய எந்த ரைட்ஸுமே எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து டைரக்டா பணம் வாங்கக்கூடிய எந்த வேலைகளையும் அவர் ஈடுபடலை. நான் முன்னாடியே கேட்ட மாதிரி ட்ரஸ்ட் வச்சிருக்காரா, மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் பிரதிநிதியாகி மக்களுடைய வரி பணத்தை டைரக்டா சுரண்டி இருக்காரா, இப்படி எந்த விதமான விஷயங்களும் அவர் பண்ணாத பொழுது அவர் பண்ணக்கூடிய வேலைகளை கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் எனக்கு எங்கேருந்து வருதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் எப்படி அவர் கேள்வி கேட்க முடியும்? எங்கிருந்தோ வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, வெளிநாட்டு கைக்கூலி, அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துப்பாயா, நம்ம வேலை என்ன? உன் வேலை அதுவான்னு நான் கேட்குறேன். இது கேட்டால் ஜேர்னலிசம், இதுதான் ஜேர்னலிசத்தோடைய வேலையா? அவன் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அவ்வளோ பாதிப்பு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சாராயம் குடிச்சு இறந்து போகிறான். 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி வருஷத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தமிழ்நாடுக்கு அப்போ மக்களை மீட்பும் பயணத்தை வந்து சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வக்கு இருக்கா? இந்த பணம்லாம் எங்கடா போகுது?
ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்களே, இந்த பணம் எங்க போகுது அப்படின்னு கேள்வி கேட்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வக்கு இருக்கா? அதெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்ல, திராணி இல்ல. கேபிஓ பாலாவை எக்ஸ்போஸ் பண்றேன். முதல்ல இவங்கள தான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாதான் இந்த நாடு வந்து திருந்துமே தவிர்த்து கேபிஓ பாலாவை எக்ஸ்போஸ் பண்ண. ஐயோ, கேபிஓ பாலா யாரியா? கேபிஓ பாலா இல்ல எனக்கு தான் இப்படி ஃபீல் ஆகுதா, இல்ல பல பேருக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா அப்படின்றது தெரியல. உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்களும் அந்த உங்களுடைய தாழ்மையான அந்த கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அல்லது எதிர்கருத்து இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நானும் சரி இதே எதுக்கு பேசிக்கிட்டு, பாலா யாரு முதல்ல, நம்ம எதுக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். சீமான் அவர்களுடைய அறிக்கையை பார்த்த உடனே சரி, ஒரு கட்சியினுடைய தலைவரே வந்து அவருக்கு ஆதரவாக அறிக்கை போடும் பொழுது சரி நம்ம பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பேசுறேன். சீமான் அவர்கள் ஒரு ஜெம் தான். ஒரு ஏன்னா வந்து இப்படிலாம் வந்து அவருக்கு ஒரு பதிவு போட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. யாரோ ஒரு ஆள் அடிச்சுட்டு போட்டோம், முடிஞ்சா சமாளிக்க போறாங்க, இல்லைன்னா சரண்டர் ஆக போறாங்க. எதுக்கு இவருக்கு நம்ம போயிட்டு ஒரு பதிவு போடணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா வந்து இல்ல இது தப்பா இருக்கு, இவருக்கு அதவா நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை சீமான் அவர்கள் போட்டிருக்காரு. உண்மையாகவே சீமான் அவர்கள் ஒரு ஜெம்மு தான். அவரு போடவே அந்த பதிவை நான் பார்க்க வச்சுதான் சரி நம்மளும் ஒரு வீடியோ போட்டுருவோம், நம்ம மனசுல இருக்க அந்த ஏக்கத்தை வந்து கொட்டி தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து கேபிஓ பாலா பத்தி நெகட்டிவா வீடியோ பண்றாங்க. எல்லார் மீது வந்து எனக்கு விமர்சனம் கிடையாது. நிறைய பேர் நியாயமான விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. அது கேட்க வேண்டிய விமர்சனம் அப்படின்னு கூட நினைக்கிறேன். மேபி அது ஒரு நாகரிகமா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, ஒரு லெவல்ல இருக்கு. இந்த கோட்டை தாண்டி அவங்க போல அப்படின்னும் பொழுது அது ஒரு லிமிட்ல இருக்கு. பரவாயில்ல, இந்த விமர்சனம் நம்ம ஏற்கல அப்படின்றத தாண்டி பரவாயில்ல, அவங்களுடைய விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது இருக்கு. ஆனா சிலர்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசியின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். கேபிஓ பாலாக்கு இன்னைக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம் போலயே அப்படின்ற ஒரு பார்வை தான் அதெல்லாம் பார்க்கும்போது எழுது. ஸோ இதெல்லாம் மக்கள் வந்து கேள்வி கேட்கணும், எப்படியா நீ சொல்ற இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தயவு செய்து கேளுங்க. கரெக்டாக தான் இருக்கும். அந்த டேக் பத்திரிகையாளர் அப்படின்னு டேகை போட்டுக்கிட்டு நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளராக டேக்லாம் போட்டிருக்கியே, கொஞ்சமாச்சு நீ வந்து ஒரு தரவுகளோடு ஒரு அறத்தோடு நீ அதை அணுகிறியா அப்படின்ற கேள்வியை தயவு செய்து மக்கள் அவங்களெல்லாம் பார்த்து கேளுங்க. அந்த டேகை போட்டு உட்காந்து பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க சொல்றது எல்லாம் உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் தயவு செய்து நம்பி 1 மில்லியன்லாம் போய் பார்க்குறாங்க. 1 மில்லியன் பேர் பார்க்குறாங்க. எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியல. 1 மில்லியன் பார்க்குறாங்க. அதான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு 10 லட்சம் பேர் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் இருக்கு. 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் இது ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதுலாம் நமக்கு பல கேள்விகள் வந்து இது மூலியமாக எழுது. அதனால தயவு செய்து மக்கள் வந்து அந்த டேகை பார்த்து ஏமாத்துறாங்க. பத்திரிகையாளர் இப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டுலாம் டேகை பார்த்துட்டு ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கேள்வி கேட்கலாம், கமெண்ட்ல போய் நீங்க வந்து கேள்வி கேளுங்க. இது கேட்குற இது வந்து நீ சொல்ற இல்லையா, என்ன ஆதாரம் இருக்கு, எதுக்கு இப்படி அடிச்சு விட்டுட்டு இருக்க நீ அப்படின்ற கேள்வியை நீங்க கேளுங்க தயவு செய்து. நாகரிகமான விமர்சனமும் பாலா மீது நிறைய பேர் வைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம உள்ள போல. ஏன்னா வந்து அந்த விமர்சனம் வந்து ஒரு லிமிட்குள்ள இருக்கு. ஒரு நியாயமான கேள்விகளை வந்து சிலர் கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போல. அது வந்து எல்லார் மீதும் அந்த விமர்சனங்கள் பொதுவெளியில் பயணிக்கும் பொழுது எல்லார் மீதும் சில விமர்சனங்கள் வரும். அப்படியான விமர்சனமாக தான் அதை பார்க்குறேன். அதை தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பத்திரிகையாளர்கள் போர்வையில் சிலர் வந்து கண்டபடி வன்மத்தையும் தங்களுடைய அந்த மன அழுக்கையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்கள தான் கேள்வி கேட்கணும், அவங்கள தான் வந்து முதல்ல அம்பலப்படுத்தணும். இந்த தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, சாலை சரியில்லை, துப்புரவு பணியாளர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கலன்னு போராடுறாங்க, ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க, செவிலியர்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்து நாட்டில் இருக்கும் பொழுது கேபிஓ பாலா பத்தி நம்ம இவ்வளோ பேசுறது, மக்கள் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது அப்படின்றதெல்லாம் என்னை பொறுத்த அளவுக்கு அது ஒரு நாகரிகமான ஒரு பண்பட்ட சமூகமாக நான் அதை பார்க்கல. தமிழர்கள் வந்து இதுக்காடா கல் தோண்டி மண் தோன்றா காலத்துல தோன்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், டிராவல் பண்ணி வந்துட்டோம், 2000 வருஷம் பயணம் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்றோம். அப்படின்னும் போது ரொம்ப பண்பட்ட ஒரு சமூகமாக நம்ம இருக்கணும். அதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவலை போயிட்டு டார்கெட் பண்ணிட்டு எந்த அரசு பொறுப்பு, நான் சொன்ன மாதிரி எந்த விதமான மக்கள் வரிப்பணத்தை டைரக்டா சுரண்டாத ஒரு ஆள் அவன், அந்த ஆள் மனுஷன் கேபிஓ பாலா. அவரை போயிட்டு நம்ம இவ்வளவு கேள்விகளை கேட்டுட்டு பண்றதெல்லாம் ஒரு கார்னர் பண்ணி அவ்வளவு மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. தமிழர்கள் கண்டிப்பாக ஒரு பண்பட்ட சமூகமாக இன்னும் எவால்வ் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
உள்ளபடியே வந்து வருத்தம் அளிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சீமான் அவர்களுடைய இந்த அறிக்கைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப படிச்சு பார்த்தா ரொம்ப நேர்மையான ஒரு அறிக்கையாக இருக்கு. அவர் அறிக்கை விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவர் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் பாலா அப்படின்ற மாதிரி டோன்ல ஒரு அறிக்கையை வந்து விட்டிருக்காரு. சீமான் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி சீமான் அவர்கள் ஒரு ஜெம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனுஷனை. இந்த அறிக்கையை படிக்கும்போது அந்த உணர்வு தான் ஏற்பட்டுச்சு. யோ நீ ஜெம்யா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்பட்டுச்சு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கேப்ரியல் அண்ணா கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதே விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் கேப்ரியல் அண்ணாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்க பேசிக்கிட்டு என்ன அப்படின்னா, மனிதர்கள் வந்து மிருகத்துல இருந்து தோன்றதுன காரணத்தினால அந்த மிருக குணம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு அந்த மிருக குணம் ஏதோ ஒரு அப்பாவி மேல வெளிப்பட்டுருது அப்படின்ற மாதிரி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அது உண்மைதான். அந்த அப்பாவி இன்னைக்கு கேபி வேபாலா தான். அந்த மிருக குணம் எல்லார்கிட்ட இருந்தும் அவர் மேல வெளிப்பட்டிருக்கு. ரொம்ப வருத்தம் அளிக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.